ஆஸ்ட்ரோ டிவி ஆகிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ஜனவரி 20 முதல் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன அதிர்ஷ்டங்கள், என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்வார். ஆனால் சனி பகவான் பாருங்க, தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ராசிக்கு 8ஆம் இடத்துல ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்வார். பாருங்க, ஒரு கிரகம் தனது சொந்த நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த கிரகம் தனது காரக வேலையையும் தனது ஆதிபத்திய வேலையையும் அழுத்தமாக செய்யும். அப்ப சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6க்கும் 7க்கும் அதிபதி, ராசிக்கு 8ஆம் இடத்துல தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால 6, 7, 8ஆம் இட வேலையை கட்டாயம் சனி பகவான் செய்வார். அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்தார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையுமே குரு பகவான் லாபஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். அதே போல கேது பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு ராசிக்குள்ள கேது இருப்பார். 7ஆம் இடத்துல ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? அதாவது சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது மிக்க அதிர்ஷ்டங்க. மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியாக உள்ள சனி பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது, தனது சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாங்க. இயற்கை பாவக்கிரகங்கள் 6, 8, 12க்கு அதிபதியாக வந்து 6, 8, 12ஆம் இடத்திலே மாறி இருந்தால் அந்த காலம் ராஜயோக காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது எதிர்பாராத யோகம், ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் பாருங்க, இதெல்லாம் கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இதெல்லாம் பாருங்க கிடைக்க இருக்கிறது. இந்த கிட்டத்தட்ட இந்த 4 மாதத்துல, அதாவது ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரையும் உள்ள காலங்கள் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். அப்ப இந்த காலகட்டத்தில் பாருங்க, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல குரு பகவானும் தனது சொந்த நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 5ஆம் அதிபதி, மேலும் 8ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். இதுவும் பாருங்க திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பாருங்க, ஒரு சிலருக்கு ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கும். ஏதாவது ஒரு திசையில உங்களுக்கு தற்போது குரு புத்தி நடந்துட்டு இருந்தா உங்களுக்கு கட்டாயம் லாட்டரி யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏதாவது ஒரு திசையில உங்களுக்கு சனி புத்தி தற்போது நடந்துட்டு இருந்தாலும் பாருங்க, எதிர்பாராத அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம் கட்டாயம் அடிக்கும். அதாவது அந்த தசா புத்திகள் நடைமுறையில் இருந்தால் அந்த பலன் பாருங்க 100% நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பாருங்க, உங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். அதாவது தீராத சில பிரச்சனைகள் பாருங்க முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புது வழக்குகள் வந்தாலும் அந்த வழக்கு பாருங்க உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது ஒரு கிரகம் நின்ற வீட்டு வேலையை கட்டாயம் செய்யும். அப்ப 8ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது பாருங்க, உங்களுக்கு எதிர்பாராத யோகம் உண்டு. 8ஆம் இடத்துல சனி பகவான் பாருங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6க்கும் 7க்கும் அதிபதியான சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த 4 மாதமும் பாருங்க குருட்டு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல 7ஆம் அதிபதி தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்தார். அப்ப 7ஆம் இட வேலையையும் கட்டாயம் செய்யும். அதாவது கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல பிரயாணம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் இருக்கும். அதே போல நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் அமைவாங்க. வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். பயணம் சார்ந்த விஷயத்துல, அதாவது ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்க பாருங்க, ஏதாவது பண்ணை தொழில் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பாருங்க திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத யோகம் கட்டாயம் கிடைக்கும்.
அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் பாருங்கள் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அதே போல் எதிர்பாராத யோகத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தேடி வருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் அஷ்டம சனி காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். என்ன ஒரு விஷயம்னா, ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இப்போ நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு விபத்து, கண்டம், காயம், மருத்துவ செலவு இதெல்லாம் சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா கர்மக்காரகன் எந்த இடத்திற்கு சென்றாலும், இதற்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள், இதுக்கு முன்னால் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு பாருங்கள் தண்டனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அப்போ கர்மக்காரகன் 8ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது பாருங்கள் ரொம்ப தொழில் சார்ந்த விஷயத்திலலாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள். ஆனால் சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் கட்டாயம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதே போல் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 8ஆம் அதிபதி 11ல் இருக்கிறார். வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும். பாருங்கள், இந்த காலகட்டங்கள் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். 5ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டம் உண்டு. அதே போல் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். பொதுவாக குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலம் அதிர்ஷ்ட காலம். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறும். அதே போல் வராத பணம் எல்லாம் வந்து சேரும். அப்போ அதுவும் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலம் கட்டாயம் பண வரவை கொடுப்பார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது சிறப்பு, அதிர்ஷ்டம், வாழ்க்கையில் வளர்ச்சி. ஒரு வளர்ச்சிக்கான கிரகம் பாருங்கள் குரு பகவான். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த ஒரு வளர்ச்சி கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியும் நடக்கிறதுனால கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இன்னும் சொல்ல போனால் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். வருகின்ற ஜூன் வரையும் உத்தியோக உயர்வு, உத்தியோகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும், பண வரவு நல்லா இருக்கும். பாருங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். நீண்டகால ஆசைகள் நிறைவேறும். சிம்மராசிக்காரர்களுக்கு நீண்டகால ஆசைகள்லாம் நிறைவேறும். அதே போல் இத்தனை நாட்களாக, அதாவது இழுபறியாக கிட்டத்தட்ட 10 வருஷமாக இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட பாருங்கள் லாபஸ்தானத்துக்கு குரு வரும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதே போல் ராசிக்குள்ளே கேது இருக்கிறார். ராசிக்குள்ளே கேது இருப்பதனால ஆன்மீக ஈடுபாடு பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மருத்துவத்துறையில், சட்டம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். ஒரு சிலருக்கு கேது ராசிக்குள்ளே வரும்பொழுது திடீர் வழக்குகள்லாம் வரும். வந்தாலும் குரு லாபஸ்தானத்தில் இருப்பதனால பாருங்கள் உங்களுக்கு வழக்கு சாதகமாக முடியும். அப்போ கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, உக்கிரமான தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 7ஆம் இடத்துல ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதனால பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், நல்ல மாற்றத்தை கொடுப்பார், நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். 7 ராகு சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதனால மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது மே மாதம் 20ஆம் தேதி வரையும் பாருங்கள் உங்களுக்கு விபரீத ராஜயோகம், எதிர்பாராத யோகம், ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தை கட்டாயம் சிம்ம ராசிக்காரர்கள் மே மாதம் 20க்குள்ளே பார்க்க முடியும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணும்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.